ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. Hey fam, welcome to CE Travels. இது திருப்பதி டே 2 வீடியோ தான். நம்ம காலையில வெள்ளன கிளம்பி கீழே இருக்க தாயாரை பார்த்துட்டு நம்மளும் திருமலை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு முடியலன்னு கஸ்டமரே கீழே மலையிலேருந்து நான் ஓட்டேன்ட்டு அவர் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல நம்மளும் பின்னாடி உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மலை ஏறதுக்கு முன்னாடியே செக்கிங் கீழே வண்டியை ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணிட்டு தான் மலை ஏற விடுவாங்க. நம்மளும் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே கீழே அடிவாரத்தில் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நம்மளும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மலை ஏற ஆரம்பிச்சு 45வது நிமிஷத்தில் நம்ம மலையை ரீச் பண்ணணும். நம்மளும் 40 நிமிஷத்தில் போய் மலையை ரீச் பண்ணிட்டு அங்கே வண்டியை பார்க்கிங் போட்டு நம்மளும் உள்ள நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நேற்று எனக்கு முடியாதனால அவங்களும் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்புறம் எதுக்குடா மலைக்கு போகணும்னு யோசிக்கிறீங்களா? பிரம்ம உற்சவத்துக்காண்டி தான் நம்ம மலைக்கு வந்திருக்கோம். பிரம்ம உற்சவம்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மதுரையில் எப்படி சித்திரை திருவிழா நடக்குதோ அதே மணிக்கே அங்கே பிரம்ம உற்சவம் நடக்கும். மலையில் வந்துட்டு பெருமாள் கோயிலை சுற்றி வருவாப்புல, அதை பார்க்கறதுக்காண்டி தான் நம்ம போயிருந்தோம். முடியாததோட நம்மளும் அந்த குளிரில் நின்று சாமியை நல்லபடியாக பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம மதுரையில் எப்படி ஆட்டம் பாட்டம் வருமோ அதே மணிக்கே திருப்பதிலையுமே ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாருமே அந்த கோயிலை சுற்றி வருவாங்க. அதை நீங்களே பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் நைட்டு போய் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வெள்ளனா கிளம்பி திருத்தணியில் இருக்க முருகனை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஃபீவர் குறையாதனால நம்ம மாஸ்க் போட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு என்னானாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி வந்த கஸ்டமருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்மளும் நைட்டு வந்துட்டு கஸ்டமரை நல்லபடியாக வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளும் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திருப்பதியில் 2 துளசி கண்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம லட்டு வீட்டுக்கு வாங்கியிருந்தோம். அதையும் வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லபடியாக கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா பை பை.